ஹாய் விவர்ஸ், என்ன யோசிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பையன் ஸ்கூல்லேருந்து வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், அதுவும் ஹெல்த்தியாக கொடுக்கும் அப்படின்னு தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தாங்க நம்ம கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தை வறுத்துப்போம். வறுத்துட்டு கூடவே அது கூட எள்ளு கொஞ்சம், இது 1 கப்னா அது ஒரு 1/4 கப் எள்ளை வறுத்துக்கோங்க. இல்லை 1/2 கப் கூட போட்டுக்கோங்க. அது எந்த எள்ளுன்னா எடுத்துக்கலாம். வெல்லம் 1 கப்பு உளுந்து போடுறீங்கன்னா 1 கப் வெல்லம், எந்த கப்பில் போடுறீங்களோ அதிலே எல்லாமே வறுத்து இது பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சமாக போடுங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நசுக்கி இதில் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து அதெல்லாம் அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு சுற்றில் வெல்லம் போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இதுவாகிடும். ஸோ அதுமாரி வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இதுமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நெய்யை வந்து இதில் வச்சு தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அதிகமாக நெய்யை ஊற்றி சூட் பண்ணிக்கோங்க. நெய்யை சூட் பண்ணிவிட்டு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி ஒவ்வொரு உருண்டையிலையும் ஒரு முந்திரி வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அப்போ எள்ளு போடாமல் போட்டேன். இந்த வாட்டி எள்ளு போட்டு கூட வேர்க்கடலை போட்டு போடுறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நம்மளுக்கு எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ரென்த்துங்க. ஸோ கருப்பு உளுந்து எல்லாருமே எடுத்துக்கணும். முக்கியமாக சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஸ்ட்ரென்த். இவன் கிட்ட போய் கொடுப்போம், என்ன சொல்கிறேன் பார்ப்போம். லட்டு தின்ன ஆசையா? ஆமாம், உளுத்த லட்டு. இது இவன் கொடுக்கும்போது இவன் முகத்தில் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி. ஆல்ரெடி கொடுத்த போது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னால் சூப்பராக இருந்ததுன்னு. ஸ்கூலுக்கு இப்போ 1 வீக்காக அவர் அதை தான் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் 1 வீக்காக வெளியே வச்சாலும் கெடாது. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. டெய்லி 2 உருண்டை பசங்களுக்கு கொடுங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க ஒரு உருண்டையாவது. அதை பாருங்கள், இது மாதிரி காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டேன். அவருக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாக இதை தான் போட்டு கொடுத்துனுங்கிறேன். நீங்களும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.